எண்ணூரில் எண்ணெய் வாயு கசிவு விவகாரத்தில் சிபிசிஎல் தொழிற்சாலையின் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும் என பஞ்சாப் ஹரியானா முன்னாள் நீதிபதி கி கண்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அடுத்த எண்ணூரில் எண்ணெய் கசிவு மற்றும் வாயு கசிவு தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் முன்னாள் நீதிபதி கி கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. எண்ணூர் மக்கள் பாதுகாப்பு குழு சார்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பாதிக்கப்பட்ட மக்கள் சிபிசிஎல் தொழிற்சாலையினால் காற்று மற்றும் நீர் அதிகமாக மாசடைவதுடன் ஆஸ்துமா, தோல் நோய் என குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு நோய்களால் அவதிப்படுவதாக வேதனை தெரிவித்தார். எனவே இந்த தொழிற்சாலையினை நிரந்தரமாக மூட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதுகுறித்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கி கண்ணன் செய்தியாளரிடம் பேசுகையில், எண்ணூர் வாயு கசிவு விவகாரத்தில் மக்களின் வழியை அரசு புரிந்து கொள்ளவில்லை என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இதுவரை உண்மையை மக்களுக்கு சொல்லவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக அரசை எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்று கூறிய முன்னாள் நீதிபதி, எண்ணெய் வாயு கசிவு ஏற்படுத்திய தொழிற்சாலைகள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்வதுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் மக்கள் மீதான பொய் வழக்குகளை அரசு திரும்பப் பெறுவது உடன் இப்பகுதியில் உள்ள 31 கிராமங்களில் வசிக்கும் மக்களிடம் உடல்நலம் சார்ந்த கணக்கெடுப்பு, முழு உடல் பரிசோதனை நடத்த வேண்டும் என முன்னாள் நீதிபதி கி கண்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்.